இந்த கோணலானது எப்ப செவ்வையாகப்படும் தெரியுமா? நமக்கு முன்பதாக நிறைய தடைகள் வரும். ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியல. என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய சத்துருக்கள் இப்படிப்பட்ட பிசாசு இப்படி பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு நேரமும் அப்படி யோசிச்சு 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 நம்ம அங்கலாய்க்கிறோம் இல்லையா? அந்த நேரத்துல கர்த்தர் நமக்கு முன்னே போய் கரடு முரடானவைகளை எல்லாம் செவ்வைப்படுத்திட்டார், சமமாக்குகிறார். கரடு முரடானவைகளை சமமாக்குகிறார். பொழுது யோவானுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? வனாந்திரத்துல கூப்பிடுகிற சத்தம் என்ன சத்தம்? கரடு முரடானவைகளை சமப்படுத்தவும், கோணலானவைகளை செவ்வையாக்கவும், இருளில வெளிச்சத்தை பிரசங்கிக்கிற அந்த வரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் போய் பிரசங்கித்தான். என்ன பிரசங்கித்தான்? பரிசேயர்களை போல, சதுசேயர்களை போல, நியாய சாஸ்திரிகளை போல இந்த மாதிரி காரியங்களை பண்ணாதான் நீங்க ரட்சிக்கப்படணுங்கிறது கிடையாது. உண்மையான மனம் திரும்புதல் வேணும். மனம் திரும்பும் பொழுதுதான் பரலோக ராஜ்யம் உங்களிடத்துல வரும்னு சொல்லி அவன் பிரசங்கித்தான்.